வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ போட போகிறோம்னா, ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். எப்போவுமே நான் லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா நேராக அளவு எடுத்து வெட்டிக்கிடுவேன். 10 இன்ச்சு வருதா, 11 இன்ச்சு வருதா, 7 இன்ச்சு வருதா, 5 இன்ச்சு வருதோ அந்த உயரத்தை ஷோல்டர்லேருந்து அளவு எடுத்து நேராக வெட்டிக்கிடுவேன். வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் லைனிங் கொடுத்து தைக்க ஆரம்பிப்பேன். இப்போ இதில் என்ன தைச்சிக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம மெயின் கிளாத்லேயே சுற்றளவு, கைக்கான சுற்றளவு அகலம் பத்தலை. சரி, கரை பீஸ் கொஞ்சம் மிஞ்சி இருந்துச்சா, இதை தைக்கும்போது நம்ம கரெக்ட் பண்ணி புடவை, அதாவது லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி நம்ம தைச்சிக்கிடுவோம். இந்த கையை கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ லைனிங் பீஸ் எடுத்து நேராக பிடிச்சிக்கிட்டேன். மெயின் கிளாத்தை கீழே போட்டு லைனிங் கிளாத்தை மேலே போட்டு நேராக தைச்சிக்கிற வேண்டியது. நல்லா ஒன்று போல் சமமாக வச்சுக்கிட்டு தைச்சிக்கிறணும். இது தைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இது மாதிரி தைச்சி பழகிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான் இது. இப்போது லைனிங் கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இருக்குது, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறோம். இந்த ஜாக்கெட்டுக்கு ஸ்லீவ் கல்லி வச்சு தான் தைக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும், மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறணும், பத்தலைன்னு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கல்லி வச்சு தைக்க போகிறேன். இப்போ கையோட அளவு தைச்சிட்டு நான் அப்படியே பெரட்டி விட்டு நகத்தை வச்சு வருவிக்கிட்டேன். ஒரு ஊசி இடையில் ஒரு தையல் போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு ஊசி எடை தையல் நான் போடுறேன். கைக்கு எப்பயும் நம்ம 2 தையல் போட்டுக்கிறது வழக்கம். 2 தையல் எதுக்குன்னா, அப்படியே டிசைன் எதுவும் வேணாம் அப்படின்னா நம்ம 2 தையல் போட்டுக்கலாம். மேலே ஒரு லேஸ் வச்சு நம்ம அளவுக்காக தைக்கிறோம் அப்படின்னா ஒத்த தையல் பெரட்டிட்டு ஒரே அமுக்கு தையல் மட்டும் போட்டால் போதும். இப்போ நான் லேஸெல்லாம் வச்சுக்கிடலை, அதனால ஒரே ஊசியடை தையலும் மிதியடை தையலும் போட்டுக்கிறேன். சமமாக துணியை தொங்க விடாமல் நல்லா இழுத்து வச்சு பிடிச்சிக்கிட்டு ஒன்று போல் நீவிக்கிட்டு நம்ம தைக்க வேண்டியது. இப்போ நான் அது மாதிரி தான் தைச்சிட்ருக்கேன். இப்போ தைச்சாச்சு. இதை எப்படி நம்ம கிராஸ் வெட்டுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்ல போகிறேன். இப்போ அப்படியே நம்ம நல்ல பக்கத்தை உள்ளே வச்சு மடிச்சுக்கிட்டு இன்னொரு தையல் ஒன்று சும்மா போட்டுக்கிடுவோம். நல்லா அமுக்கு தையல் மாதிரி போட்டுக்கிடுவோம். அது மாதிரி போட்டாச்சு. போட்டுக்கிட்டு, ஏன்னா தையல் பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு, அதை எடுத்து விட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம கையோட உயரத்துலேருந்து தையலை கொடுத்து அப்படியே திருப்பிக்கிற வேண்டியது. நான் அது மாதிரி அந்த கார்னருக்கு விட்டு திருப்பிக்கிட்டு தையலை கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஸ்லீவ் பழகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடில் பழகி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தெரியும். நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கும் கட்டிங் இப்படி தான் கட்டிங் பண்ணணும் ஸ்லீவ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் தெளிவான. நம்ம இதை எப்படி கட் பண்ணுறோங்கிறத நம்ம அந்த மைண்டாக பார்க்கணும். கொஞ்சம் பார்வை அங்கிட்டு சிந்தாமல் சிதறாமல் ப்ளவுஸை எப்படி லைனிங் தைச்சிருக்காங்க, எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். அது மாதிரி மடித்து போட்டு இன்னொரு மடிப்பு போட்டுக்கிறணும். இப்போ எனக்கு நல்லா தைக்க தெரியும் அப்படிங்கிறதுனால நான் ஓப்பன் பகுதி என்னையே பார்த்து வச்சுக்கிட்டு மடிப்பு பகுதியை எனக்கு ஆப்போசிட்டில் வச்சுக்கிட்டேன். சமமாக போட்டு வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். கையோட அளவை வரைஞ்சிக்கிட்டு அப்படியே நம்ம வெட்டிக்கிற வேண்டியது. இப்போ நான் இது மாதிரி வெட்டுறேன். இந்த இப்போ கைப்பக்கம் வெட்டுற பார்த்திங்களா, ஆம்கோல் சைடு, அந்த பீஸ் கூட நம்ம என்ன செய்யணும்னா கட் பண்ணி கல்லிக்கு வச்சுக்கலாம். வேறு எக்ஸ்ட்ராலாம் நம்மளுக்கு கிளாத் தேவையில்லை. அந்த பீஸே எடுத்து நம்ம கல்லிக்கு வச்சுக்கலாம். இப்போ 4 பீஸாக அதுவே இருக்கும். நம்மளுக்கு எந்த பக்கம் அகலத்தில் கரெக்டாக வருதோ மாற்றி 4 கல்லியும் வச்சு நம்ம தைச்சிக்கிற வேண்டியது. இப்போ நான் அது மாதிரி தான் வச்சு தைக்க போகிறேன். ஒரு கல்லியை கரெக்டாக வெட்டிக்கிட்டேன். நான் 3.5 இன்ச்சு அளவில் வெட்டிக்கிட்டேன். அகல பீஸும் இருக்குது. அப்படியே 2 பக்கத்துக்கு வச்சு தைச்சிக்கிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சு தைக்கிறேன். தைச்சிட்டு பெரட்டி வச்சு ஒரு அமுக்கு, அதனால் பரிமாண தையலுங்கிறது ரொம்ப முக்கியம். 2 கையிலையும் நம்ம வச்சு தைச்சிக்கிட்டோம். அகல பகுதியை கையோட மேல் பக்கத்துக்கு, அதாவது ஷோல்டர் பக்கத்துலேயும், குறுகலான பகுதியை நம்ம கை இறக்கத்தோட பக்கத்துலேயும் வச்சு தான் தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கட்டிங் கரெக்டாக இருந்தால் தான் ஸ்டிச்சிங் கரெக்டாக வரும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் தைச்சிட்டேன். இன்னொரு பக்கத்துக்கும் வச்சு தைச்சிக்கிடலாம். தைச்சிட்டு அமுக்கு தையல் அப்படியே வருவி அந்த கையோட ஆம்கோல் பகுதியிலேருந்து ஷோல்டர் பகுதியிலேருந்து கரெக்டாக நம்ம தைக்கணும். ரொம்பவே
துணியை முன்பின் விடாமல் தைச்சோம்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ப்ளவுஸில் வச்சு நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதையும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த மாதிரி கையை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ப்ளவுஸ் பத்தலை, அகலம் பத்தலை, அதனால் கைக்கு துணி பத்தலை, நான் தைக்கலை அப்படின்னு கஸ்டமர்கிட்டையோ திருப்பி கொடுத்தோம்னா மறுபடியும் நம்மளை தேடி வரமாட்டாங்க. நம்ம சொல்லிடலாம் அவங்கள்ட்ட ப்ளவுஸ் கொடுக்கும்போதே, இந்த மாதிரி அளவில் தான் உங்களுடைய ப்ளவுஸ் இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் தைச்சி கொடுப்பேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஓகேம்மா பரவாயில்ல தைச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தைச்சிடலாம். இல்லை பத்தலைன்னு சொல்கிறீங்க, அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம், வேறு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வரேன்னா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரொம்ப நம்ம மல்லு கட்டியெல்லாம் தைக்க வேண்டியதில்லை. இப்படி தான் தைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம்னாலே போதும், அவங்க தைங்கன்னு சொல்லிட்டா நம்ம தைச்சிக்கலாம். இப்போ வந்து எனக்கு 2 ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது எப்படி தைக்கிறது, எந்த மாதிரி மெத்தடில் தைச்சா அந்த ஒட்டு ஒன்று கொடுத்தோம் பார்த்திங்களா, அது வந்து நம்மளுக்கு புடவை பக்கம், அதாவது லெஃப்ட் சைடு பக்கம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவான விளக்கத்தோடு ஒரு வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இது போல் ட்ரை பண்ணுங்கள். தைக்க தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளேயே வளர்த்துக்கங்க. நீங்கள் தன்னம்பிக்கை ஒருபோதும் நம்மளை கைவிட்டதில்லை. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தெரியாதுங்கிறத விட முயற்சி பண்ணி நம்ம தைச்சி பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிக்கும். அது மாதிரி திறமையுள்ள ஒரு பெண் பிள்ளைகளோ திறமை உள்ளவர்களோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம சூப்பராக கை தைச்சிட்டோம். இது வந்து ப்ளவுஸில் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே பாய், மீண்டும் அடுத்த